பிரைஸ் அலாட். நான் உங்க திவ்யா. இந்த வீடியோவில் ஜூவிஷ் மக்களோட டைமிங் பற்றி பார்க்க போகிறோம். இது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. நம்ம பைபிளில் 1ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், ஜெப வேலையாகிய 3ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லி சில வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். இந்த நேரங்களை எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக நம்ம டைம் கூட எடுத்துக்க கூடாது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்முடைய ஒரு நாளோட துவக்கம் இரவு 12 மணிக்கு ஆரம்பிச்சு இரவு 12 மணிக்கு முடியுது. இது ரோமர்கள் ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட் தான். அதைத்தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யூதர்களுக்கு அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளோட துவக்கம் சூரிய அஸ்தமானத்துல ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரிய அஸ்தமானத்துல தான் முடியுது. நம்மள மாதிரி இரவு 12 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு முடியல. சூரிய அஸ்தமானத்துல ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரிய அஸ்தமானத்துல தான் முடியுது. இந்த நேரங்களுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. தமிழ் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்ல, தால்மூத், மிஷ்னா அப்படின்ற நூற்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த தாமித். இந்த தாமித் அப்படின்றது தொடர்ச்சியான பலிகளை குறிக்குது. காலை மற்றும் மாலை நேரங்கள்ல செய்யப்படக்கூடிய தொடர்ச்சியான பலிகளை தான் இந்த தாமித் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை நம்ம யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வரை வசனங்கள்லையும், என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்லையும் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூதர்களோட ஒரு நாள் சூரிய அஸ்தமானத்துல ஆரம்பிச்சு அடுத்த நாள் சூரிய அஸ்தமானத்துல முடியுது. இந்த 24 மணி நேரமும் பகல் இரவு இல்ல இரவு பகல் என்று 12 மணி நேரங்களாக பிரிக்கப்படுது. சூரிய அஸ்தமானத்திலிருந்து சூரியன் உதயம் வரைக்கும் இருப்பதை முதல் 12 மணி நேரமாகவும், சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமானம் வரைக்கும் இருப்பதை அடுத்த 12 மணி நேரமாகவும் பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்ம யூதர்களோட இரவு 12 மணி நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏன் இரவுல இருந்து பார்க்கணும் அப்படின்னா, அவங்க நாளோட துவக்கம் சாயங்காலத்துல தான் துவங்குது. நம்ம ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்துல பார்த்திருப்போம். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிடுச்சு, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி இருக்கும். சூரிய அஸ்தமானத்துல தான் அவங்களோட முதல் நாள் துவங்குது. இந்த சூரிய அஸ்தமானத்துல இருந்து சூரியன் உதயம் வரைக்கும் உள்ள இந்த இரவு 12 மணி நேரத்தை 4 ஜாமமா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஜாமமும் 3 மணி நேரம் கொண்டதா இருக்குது. முதல் ஜாமம் சன்செட்ல இருந்து இரவு 9 மணி வரைக்கும், அதாவது சூரிய அஸ்தமானத்துல இருந்து இரவு 9 மணி வரைக்கும் இருக்கிற அந்த 3 மணி நேரங்களை முதல் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஜாமம் 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும். மூன்றாவது ஜாமம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரைக்கும். நான்காவது ஜாமம் என்பது 3 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும். இந்த நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஜாமமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கடல் மீது நடந்து வந்த இன்சிடெண்ட்டை கூட பார்க்கலாம். அதில் இரவின் 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இரவின் 4ஆம் ஜாமம் அப்படின்றது அதிகாலை 3 மணிலேருந்து சூரிய உதயம் வரைக்கும் இருக்கிற அந்த டைமில் தான் இயேசு கடலில் நடந்து வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி தான் அவங்க அவங்களோட இரவு நேரத்தில் இருக்கிற டைமிங்ஸை குறிக்கிறாங்க. 4 வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் 4 ஜாமங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ அவங்களோட பகல் 12 மணி நேரம் பற்றி பார்க்கலாம். அவங்களோட 1ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு காலையில 7 மணி. ஆல்ரெடி தொடர்ச்சியான பலி பத்தி சொல்லியிருந்தேன்ல. இந்த 1ஆம் மணி நேரத்துல முதல் ஆடு கொண்டு வரப்பட்டு பலிபீடத்துல கட்டி வைக்கப்படும். ஓகே, 2ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு காலையில 8 மணி. 3ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு காலையில 9 மணி. இந்த 3ஆம் மணி நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, முதலாம் ஆடு ஆல்ரெடி கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு பாத்தீங்களா. 1ஆம் மணி நேரத்துல அந்த ஆடு இந்த 3ஆம் மணி நேரத்துல பலியிடப்படும். அதுவும் இல்லாம அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். பேதுரு சொல்லியிருப்பாங்க, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் சொன்னது இந்த டைம் தான். அங்க அவங்களுக்கு 3ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு காலையில 9 மணி. 4ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு காலையில 10 மணி. அதே போலதான் 5ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு நண்பகல் 11 மணி. 6ஆம் மணி நேரம் என்பது நமக்கு மதியம் 12 மணி. இந்த டைம்ல 2ஆம் பலிக்கான ஆடு பலிபீடத்துல கட்டி வைக்கப்படும். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு மேல் வீட்டறையில ஜெபிக்க போயிருப்பாங்க. இந்த 6ஆம் மணி நேரத்துல தான் ஜெபிக்க போயிருப்பாங்க. ஸோ 7ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு மதியம் 1 மணி. 8ஆம் மணி நேரம் அப்படின்றது 2 மணி. 9ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு மாலை 3 மணி. இந்த 9ஆம் மணி நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, 6ஆம் மணி நேரத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்த 2ஆம் ஆடு இந்த 9ஆம் மணி நேரத்துல தான் பலி செலுத்தப்படும். அதே போல 10ஆம் மணி நேரம் அப்படின்றது நமக்கு மாலை 4 மணி. 11ஆம் மணி நேரம் அப்படின்றது
நமக்கு மாலை 5 மணி. இந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே 2 ஆட்டுக்குட்டிகள வந்து பலி செலுத்தியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே தூபம் எரிக்கிறதன் மூலமா ஒரே பலியா வந்து மாறுது. இந்த டைம்ல ஆசாரியர் ஆசீர்வாதத்தோட அந்த நாள வந்து முடிக்கிறாரு. 12ஆம் மணி நேரம் அப்படின்றது மாலை 6 மணியிலிருந்து சூரிய அஸ்தமானம் வரைக்கும். இரவு 12 மணி நேரம் பத்தி பார்த்திருப்போம். அது 4 ஜாமங்களா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. யூதர்களோட பகல் 12 மணி நேரம் அப்படின்றது வந்து ஒரு சீசனல் ஹார்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பருவ காலங்கள பொறுத்து தான் இந்த டைமிங்ஸ்லாம் வந்து டிசைட் பண்ணப்படும். இரவு நேரம் இல்ல, பகல் 12 மணி நேரம். இதனால அவங்களோட பகல் நேரத்தோட நீளம் அந்த வருஷத்தோட சீசன் பொறுத்து தான், பருவ காலங்கள பொறுத்து தான் மாறக்கூடியதா இருக்குது. ஸோ இனி பைபிள்ல டைமிங் ரிலேட்டடா எந்த போர்ஷன் வாசிச்சாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுல என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. காட் பிளஸ் யூ.